அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் தொடங்க இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்படி சூரியன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு மிதுனத்திலையும் சனி பகவான் மீனத்துல வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும். அதே மாதிரி விநாயகரை எந்த காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கணும். இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சூரியன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைகிறாரு. சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் செஞ்சிருக்கிறது வலுவான நிலையில இருக்கிறாரு. சூரியன் கேதுவால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமா கிடைக்கும். அப்படி சூரியன் கேது இணைவதால இந்த ஆவணி மாதத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசிக்கும் துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆவணி மாதத்தோட கிரகநிலையில பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல குருவோடு இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. 9ஆம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்துல இருக்கிறாரு. அதன் பிறகு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொல்ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. யோகாதிபதி புதனும் அங்க இருக்கிறாரு. இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு. 9ஆம் இடம் பலம் பெறுவதன் மூலமா பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார நிலையில உயர்வு அப்படிங்கிறது உண்டு. குரு பகவானுடைய பார்வையும் உங்க ராசியில இருக்குது. அப்ப சென்ற மாதத்தை காட்டில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கல்யாணம் சுப நிகழ்ச்சிகளில் நடைபெறுவதில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் கடக ராசியில 5ஆம் தேதி வராரு. அவங்க ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு சுக்கிரன். அவர் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்துல இருக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. சென்ற மாதத்துல ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய முயற்சிகளும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பணியில சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவு அப்படிங்கிறது நனவாகும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இதில் எல்லாத்துலேயும் அதிகமான கவனத்தை செலுத்துவீங்க. சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லைன்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி காதுக்கு கிடைக்கும். அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. பெரிய சோதனை அப்படின்னு எதுவும் இருக்காது. 12ல் செவ்வாய் இருக்கிறார். அப்போ சகோதரர்களுக்காக அதிகமான விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். சிலருக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவீங்க. அதன் மூலியமாக செலவுகள் வரும். அரசாங்கத்திடமிருந்து அனுமதியோ இல்லை அரசாங்கத்திடமிருந்து அனுகூலங்களோ கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. விஐபிகளோட அறிமுகம் அப்படிங்கிறதே கிடைக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். வருமானம் அப்படிங்கிறது உயரும். உங்களுடைய வீடு தேடி நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த சோதனைகள், மனவேதனை அப்படிங்கிறது நீங்கும். காதல் தோல்வியில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய தெம்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்றை சிந்தித்துக்கிட்டே இருப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியிடத்துலையும், மனைவியாக இருந்தால் கணவனிடத்துலையும் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு மன பாரத்தை குறைக்கும். உங்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த இடைவெளி அப்படிங்கிறது குறையும். உங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் அப்படிங்கிறது உண்டு.
குடும்பத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். பெற்றோரிடத்துலையும் பெரியோரிடத்துலையும் இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடை இந்த மாதத்தில் செய்து வருவீங்க. அதிகமாக இன்டீரியர் டெக்கரேட் செய்வது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வது, ஆடை ஆபரணங்களை வாங்குவது, இது போன்ற விஷயங்களை அதிகமான கவனத்தை செலுத்துவீங்க இந்த மாதத்தில். இந்த ஆவணி மாதத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதால உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு அப்படின்னாலும் செலவுகள் அந்த அளவுக்கு இருக்கிறதால கொஞ்சம் சிக்கனமாக கையாளுறது நல்லது. மன அழுத்தத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் ஏதோ ஒரு விதமான தடைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இனி அது போன்ற நிலை அப்படிங்கிறது பரிபூரணமாக மாறப்போகுது. ஏற்றமும் வளர்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கடந்த காலத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். அப்படிங்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயம் தவிர இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆவணி மாதம் 26ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய புதன், உச்சம் பெற்ற புதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழியை இந்த மாதத்தில் கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு சிலர்லாம் வாங்கி இடத்தை விற்க வேண்டிய சூழல் கூட உருவாகும். அது நல்லதுக்கு பயன்படும். உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. திருமணத்துக்காகவோ இல்லை பெண் பிள்ளைகளுடைய சிறுவரிசைக்காகவோ இல்லை இடம் வாங்க வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை இந்த இடத்தை வித்துட்டு வேற ஒரு இடம் வருது அந்த இடத்த வாங்கிக்குவோம், இந்த இடம் நல்ல விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவீங்க. மனதில் ஒரு விதமான இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது அவ்வப்போது மேலோங்கி இருக்கும். அது நீங்க போகுது. உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு அதிகமாக இருந்திருப்பாங்க. அதுவும் சொல்லப்போனால் மறைமுக எதிரிகள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் இந்த மாதத்தில். சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசியின் தைரியக்காரகனான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பாக்கியஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதுவரை குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொன்றா விளங்க போகுது. உங்களுடைய மனதில் நிம்மதியான நிலை அப்படிங்கிறது உருவாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எந்த இடத்திலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த மாதம் ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதாலையும் பாக்கிய குருவின் பார்வை 5ஆம் இடத்துல கிடைப்பதால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உறவுகளோடு இணக்கம் ஏற்படும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வம்பு வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகும். குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். லாபஸ்தானத்துல லாபாதிபதி கேது சஞ்சரிக்கிறதால வருமானம் உயரும். வரவேண்டிய பணம் சேரும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். இழுபறியாய் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் குரு சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. புதிய சொத்து சேர்க்கை வரும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடி காணாமல் போகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. கடன் தொல்லை விலகப் போகுது. ஜென்ம ராசிக்கும் 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதால சகோதரர்களுடைய ஆதரவு உண்டு. பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவீங்க. இதுவரை உங்களுக்கு இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகப் போகுது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார நினச்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவது, அடுத்தவர்களுக்கு கருத்து கூறுவது, குடும்ப வாழ்க்கையில் போய் ஏதாவது ஒன்று சொல்கிறது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு.